த பிளான்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இந்த கிளாஸில் த வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ் பற்றி பார்க்கலாம். இது வந்து யூனிட் 5 ஆஃப் கிளாஸ் 6 டேர்ம் 1 வந்து இருக்குது. லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் இந்த லெசனை படிக்கிறனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அனிமல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அனிமல்ஸோட கைண்ட்ஸ், அப்புறம் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ், அனிமல்ஸோட டைவர்சிட்டி எப்படி இருக்குது, யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ், மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்னா என்ன, அதோட டிஃப்ரென்ஷியேஷன், தென் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அடாப்டேஷன்ஸ் அண்ட் த ரிலேஷன்ஷிப்ஸ் பிட்வீன் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் பற்றி பார்த்துடலாம். இன்ட்ரொடக்ஷனில் வந்து என்னென்னா, நேஷ்னல் ஸ்கூல் நல்லூர் வந்து ஒரு ஃபீல்ட் ட்ரிப்பை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. வில்லேஜ்க்கு அங்கே வந்து நிறையா பாண்டு, லேக்கு, ரிவர்ஸு, ஸ்ட்ரீம்ஸு, அங்கே இருக்க கோகோனட் ஃபீல்ட்ஸு, ட்ரீஸு, க்ரீன் ஃபீல்ட்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன அப்சர்வ் பண்ணுறாங்கிறத வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. வேரியஸ் பட்டர்ஃப்ளைஸு, நிறைய அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், ஸோ இதை பற்றிலாம் பார்த்துருப்பாங்க. அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ கீழே வந்து பயோடைவர்சிட்டி பற்றி நம்ம பார்க்கலாம். பயோடைவர்சிட்டி மீன்ஸ் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. எப்படி பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் வந்து இந்த வேர்ல்டில் வந்து டைவர்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறது. இந்த லிவிங் வேர்ல்டு லாட் ஆஃப் டைவர்சிட்டி இன் போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்குது. எவ்ரி பிளான்ட் அண்ட் அனிமல் வந்து யூனிக். ஸோ எல்லாருமே யூனிக். அது ஹியூமன்ஸாக இருந்தாலும், அனிமல்ஸாக இருந்தாலும், பிளான்ட்டாக இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து biological diversity or biodiversity. Biodiversity may be defined as the variety of variability among the living organisms and the habitats in which they live. ஸோ இதுதான் வந்து அதோட டெஃபினேஷன். Biodiversity includes the variety of ecosystems and those that occur in the deserts, forests, mountains, lakes, rivers, agricultural fields. ஸோ இது எல்லாமே வந்து எதுனா வேரியஸ் டைப் ஒரு எக்கோசிஸ்டம்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து டெசர்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா அங்கே எந்த மாதிரி எக்கோசிஸ்டம் இது இருக்குது, ட்ரையான எக்கோசிஸ்டமாக இருக்குது. அனிமல்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, கேமல் வந்து அங்கே வாழுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து அங்கே வந்து பயோடைவர்சிட்டியாக இருக்குது. என்ன மாதிரி பிளான்ஸ் வந்து அங்கே வளருதுன்னா, கேக்டஸ், இந்த மாதிரி டெசர்ட் பிளான்ஸ் வந்து வளருது. ஸோ அதுதான் அந்த இடத்தோட பயோடைவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இன் ஈச் எக்கோசிஸ்டம் கிரியேச்சர்ஸ், லிவிங் கிரியேச்சர்ஸ் இன்க்ளூடிங் த ஹியூமன்ஸ் ஃபார்ம் அ கம்யூனிட்டி இன்டராக்டிங் வித் ஒன் அனதர். பிளான்ஸ், அனிமல்ஸ், ஏர், சாயிலு, வாட்டர் எல்லாமே வந்து இன்டராக்ஷன் நடக்குதுன்னா அதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ லிவிங் திங்ஸ் வந்து 2 டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க. அதாவது பயோட்டிக், ஏபயோட்டிக் which refers to the நான் லிவிங் கிரியேச்சர்ஸ், நான் லிவிங் திங்ஸ் எல்லாத்தையும் சொல்லலாம். அதே பயோட்டிக் அப்படின்னு சொல்லும்போது உயிருள்ள எல்லா பொருளையுமே வந்து பயோட்டிக்கில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஹேபிடேட் பற்றி பார்க்கலாம். ஹேபிடேட் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா, அந்த பிளேஸ் எந்தெந்த லிவிங் ஆர் த டுவெல்லிங் பிளேஸ் ஆஃப் த ஆர்கானிசம் தான் நம்ம ஹேபிடேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஆர்கானிசம் வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து அந்த இடத்துல மட்டும்தான் வந்து ரிச்சாக இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து அதோட ஹேபிடேட். அங்கே தான் அது வாழுது, அதுதான் வந்து அதோட ஹேபிடேட்டாக நம்ம வந்து சொல்கிறோம். ஃபிஷ்ஷஸ் அண்ட் கிராப்ஸ் வந்து எங்கே வாழும் அப்படின்னா வாட்டரில் மட்டும்தான் வாழும். அப்போ வந்து வாட்டர் தான் வந்து அதோட ஹேபிடேட்டாக இருக்குது. இப்போ வெளியில் போட்டு ஃபிஷ்ஷை போட்டோம் என்ன ஆகிடும், செத்து போயிடும் இல்லையா, ஆப்வியஸாக. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எலிஃபெண்ட்டு, டைகரு, கேமல்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து லேண்டில் தான் வாழும். இப்போ எலிஃபெண்ட்டை தூக்கி தண்ணியில் போட்டால் அது செத்து போயிடும். ஸோ அதனால் அதுக்கான எக்கோசிஸ்டம் எது அப்படின்னா அதுதான் வந்து அதோட ஹேபிடேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஃபிஷ் வந்து வாட்டரில் வாழுதுன்னா அது அதோட ஹேபிடேட். தென் எலிஃபெண்ட்ஸ் வந்து வாட்டரில் லேண்டில் வாழுதுன்னா அது அதோட ஹேபிடேட்டாக இருக்குது. The geographical features and the environmental conditions on the earth differ from one place to another place. Though the camel can live anywhere, it has able to live in deserts more comfortably. கேமல் வந்து எந்த இடத்துல வேணால் வாழும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கே கூட வாழும். டெசர்ட்டில் தான் கேமல் ப்ரீமியராக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் கம்ஃபர்டபுளாக எங்கே வாழும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெசர்ட்டில் தான் அதிகமாக வாழுது. போலார் பியர்ஸ், பென்குயின்ஸு, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்டிக் ரீஜன்ஸ், கோல்டு ரீஜன்ஸில் மட்டும்தான் வந்து இருக்கும். அதாவது ரொம்ப 0 டிகிரி செல்சியஸ் இருக்கிற இடத்துல தான் இருக்கும். அதுதான் வந்து அதோட ஹேபிடேட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கேயே அது வாழ்ந்து ப்ரீட் ஆகி ரீப்ரொடியூஸ் பண்ணி அதோட யங் ஒன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதுதான் அதோட ஹேபிடேட்டாக சொல்லியிருக்காங்க. தென் இந்த டயக்ராமில் பயோடைவர்சிட்டியை பற்றி சொல்லியிருக்காங்க. பயோடைவர்சிட்டியில் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் அண்ட் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் இது 2 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிளாஸிஃபிகேஷன். யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாராமீஷியம், கிளாமைடோமோனஸ், அமீபா. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து சிங்கிள் செல் தான் இருக்கும். ஒரே ஒரு செல்லை வச்சு வாழக்கூடிய ஒரு ஆர்கானிசம்ஸ் தான் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ். டோட்டலாக பயோடைவர்சிட்டி இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. அதாவது ஒரு என்ன இருக்கும், பிளான்ட்ஸ் இருக்கும், அனிமல்ஸ் இருக்கும், லிவிங் ஆர்கானிசம்ஸில் மைக்ரோ செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் இதெல்லாம் கூட இருக்குது, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸில் நம்மளே வருவோம். ஹியூமன்ஸாக இருக்கலாம், ஒரு டைகராக இருக்கலாம், மங்கியாக இருக்கலாம், அப்புறம் எர்த் வார்ம்ஸு, ஸ்னெயில்ஸு, ஃப்ராகு,
ஃபிஷ்ஷு, பிஜியான்ஸ் இது எல்லாமே வந்து மல்டி செல்லுலரில் ஆர்கானிசம்ஸில் வருது. யூனிசெல்லுலருங்கும் போது ஒரே சிங்கிள் செல்ஸ், இதுக்கு வந்து மல்டிபிள் ஆஃப் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ பாராமீஷியம், அமீபா, கிளமைடமோனஸ் இது மூணும் மட்டும் யூனிசெல்லுலரில் வருது. தென் அடாப்டேஷன்ஸ் எப்படி வந்து ஆகிருக்குது. இப்போ வந்து ஃபிஷ் வந்து வாட்டரில் மட்டும்தான் வாழுது இல்லையா. இப்போ வந்து அதுக்கான அடாப்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, நிறையா ஃபின்ஸ் மீன்ஸ் வால், ஃபின்ஸு, கில்ஸ்லாம் வந்து அதுக்கு கில்ஸ் மீன்ஸ் எதில்கள், இதெல்லாம் வந்து அதுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்புறம் வந்து ஃபிஷ்ஷோட பாடி வந்து எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரீம் லைன்டு பாடியாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா எதாவது ஃபிஷ் அப்படின்னா நடுவில் வந்து ஒரு லைன், அதான் வந்து ஸ்ட்ரீம் லைன்டு பாடி. தென் லிசார்டோட அடாப்டேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா மூவபுளான ஐலிட்ஸ் வந்து அதுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்குது. கேமலை பொறுத்தளவுக்கு கேமல் வந்து மோஸ்ட்லி டெசர்ட்டில் தானே வாழுது. அப்போ வந்து அதுக்கு வந்து ஸ்வெட்டிங்கே ஆகாது. அந்த மாதிரி அடாப்டேஷன் இருக்குது. ப்ளஸ் ஸ்கின்னும் அதுக்கு ரொம்ப திக்காக, அதாவது அந்த ட்ரைனஸ் வந்து தாங்கிக்கிற அளவுக்கு, வந்து ஹீட்டை தாங்கிக்கிற அளவுக்கு அதோட அடாப்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டரையும் அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருது. யூஸ்வலாக என்ன அப்படின்னா டெசர்ட்டில் வாழ்ந்தாங்கன்னா வாட்டர் இல்லைன்னா செத்து போயிடும். ஸோ அதனால் வாட்டர் ஸ்டோர் பண்ணுற அடாப்டேஷன்ஸும் கேமலில் இருக்குது. அதனால தான் கேமல் வந்து டெசர்ட்டில் அதிகமாக வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க. பேர்ட்ஸோட அடாப்டேட்டிவ் ஃபியூச்சர்ஸாக பேர்ட்ஸுக்கு வந்து மசில்ஸ் இருக்குது. ப்ளஸ் நிறைய விங்ஸ் வந்துக்கிறதுனால பேர்ட்ஸ் வந்து பறக்குது. ஸோ அதுதான் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நிறையா ஸ்ட்ராங்கான செஸ்ட் மசில்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஹேலோவான போன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ தேங்க்யூ.